வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டமன்றத்துல முதலமைச்சர் கச்சத்தீவை மீட்பதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு திடீர்னு திமுகவுக்கு கச்சத்தீவு என்ன பாசம், எதுக்காக இந்த திடீர் அறிவிப்பு? அதாவது கச்சத்தீவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேக்குறீங்க இல்லீங்களா? ஆமா சார். அதாவது இது வந்து என்னன்னா, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா போனீங்கன்னாக்கா போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் கையில எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இப்ப இருக்கிற ராமநாத சேதுபதி அந்த காலத்துல மன்னரா இருந்தவர், அவங்க எல்லாம் பாண்டிய வம்சம். அந்த இடம் ஃபுல்லாவே பாண்டிய வம்சம் தான். அந்த மீனவர்கள் தலைவர்களையே வந்து அவங்க பாண்டியம்பதி அப்படின்னா கூப்பிடுவாங்க அந்த காலத்துல இருந்தே. நான் சொல்றது வந்து 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே சொல்றேன் நான். அந்த மாதிரி பாண்டிய வம்சத்துல வந்தவர் தான் இந்த ஒரு ஜமீன்தார் பரம்பரையில இருக்கிறவர் ராமநாதபுரம். அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலம் அது, என்னுடைய நாட்டினுடைய கடைக்கோடி இடம் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதுக்கு ஆதாரமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து அங்க நிறைய வரி விதிச்சிருக்கோம், டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம், அதற்கான ஆவணங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு, அதனால அது இந்தியாவை சேர்ந்தது, எங்க நாட்டை சேர்ந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து சிலோனுக்கும் இந்தியாவும் காலனி ஆதிக்கத்துல இருந்த போது அது யாருக்குமே வந்து சொந்தம் இல்லைங்கிற மாதிரி புடுங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் என்ன முக்கியமான தகவல் என்ன சொல்றாருன்னா, 1947க்கு அப்புறம் இந்த ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட போது அந்த இடத்தை வந்து இந்தியா எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட் அதுல. அதாவது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராமநாதபுரம் மன்னர் அவர்களுடைய இதுல வந்து இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்றது. அப்ப அது இந்தியாவுக்கு சொந்தமானதுதான். ஆக மொத்தம் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரு கிட்ட கேட்டிருக்காங்க. 1961 கேட்டிருக்காங்க, இந்த கச்சத்தீவை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது. அதெல்லாம உங்களுக்கு வந்து இதுல இருக்கு, பிரஸ்ல வந்து அவர் கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் இன்னைக்கு கூட நீங்க அதை பார்க்கலாம். அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு, that is a useless land, I have absolutely no interest in that land. அது ஒரு தண்டமான லேண்ட், அதுல எனக்கு இது துளி கூட வந்து விருப்பமும் கிடையாது, அதை பத்தி நான் கவலையும் படல அப்படின்னாரு. இதே மாதிரிதான் அவர் வந்து சைனா வந்து லடாக்ல அக்ஷய் சீன் ஆக்கிரமிச்ச போது இதே மாதிரிதான் சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இத மொரீஷியஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டிகோகிரேஷியா வந்து ஆங்கிலேய அரசு சுதந்திரத்தை கொடுத்துட்டு விட்டுட்டு போகும்போது கேட்டாங்க. அப்பயும் இதே பிரச்சனை தான், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா, பலுச்சிஸ்தான்ல வந்து 1947 ஒன்னும் அவங்க பாகிஸ்தானோட சேரல. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசம் தனியா தான் இருந்தாங்க. அப்ப கூட அவங்க கேட்டாங்க, நாங்க வந்து இந்தியாவோட இருக்கட்டோமா. அப்பயும் அவர் வேணாம்னு சொன்னாரு. இந்த மாதிரி பல குழப்பங்களை பண்ணவர் நேரு. ஆனா மத்த இப்ப டிகோகிரேஷியா வந்து இங்கிலாண்டே வச்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் எடுத்துக்கிடுச்சு. ஆனா கச்சத்தீவு இந்தியாவோட தான் இருந்தது. சைனா வந்து லடாக்ல ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, அது வேற விஷயம், அது போர்னால வந்தது. சோ ஆக மொத்தம் இந்தியாவுடைய சொந்தமாக இருந்த நிலம் தான். இது எப்படி தெரிய வந்தது, ஏன் கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, இததான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாரத பிரதமர் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஏன் கச்சத்தீவை கொடுத்தீங்க அப்படிங்கிற போது. அப்ப வந்து பாஜக தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்டிஐல பல விஷயங்களை எடுத்த போதுதான் இதனுடைய உண்மையான இது என்னன்னு தெரிய வந்தது. அதை வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காரு இப்ப இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும். ஆமா, இதுல நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கு, எல்லாமே இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இத வந்து ஒரு தேர்தல்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா மாத்திட்டாங்க எதிர்கட்சிகள். உண்மைகளை மறைத்து திரித்து கூறப்பட்டது. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு, அது வேற விஷயம். அதான் ஒவ்வொரு நேரத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த மீனவர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தேர்தல் சமயங்கள்ல மட்டும்தான் பேசப்படுது. இப்ப கூட இன்னும் ஒரு வருடத்துல தமிழகத்துல சட்டமன்றத்துல வர இருக்கு. இப்ப வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திமுக வந்து பேச தொடங்கிட்டு அப்படிங்கிறது ஒரு தேர்தல் அதத்தான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இப்ப ஆட்சியில இருக்கிற கட்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வரும்போது இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்களை கையில் எடுப்பாங்க. அது ஒரு வீடியோலாம் சொல்லி, ஒண்ணு மொழியா இருக்கும், இல்லைன்னா பிராந்தியமா இருக்கும், திராவிடம் அப்படிங்கிறதா, இல்லைன்னா மீனவர்கள் பிரச்சனை, தமிழக மீனவர்கள் பிரச்சனை வந்து இலங்கையாக கூட்டு போறாங்க அப்படின்னு அரஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க, இல்லைன்னா இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு 5-6 அஜெண்டா வச்சிருப்பாங்க, பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதை கையில எடுப்பாங்க. இப்ப வந்து என்னன்னா, பாரத பிரதமர் வந்து இலங்கைக்கு 5ஆம் தேதி போறாரு. ஒரு லிஸ்ட் ஆஃப் அஜெண்டா என்னென்ன இருக்குங்கிறத என்னுடைய ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பாலம் கட்ட போறாங்க,
தனுஷ்கோடியில இருந்து தலைமன்னாருக்கு பாலம் கட்டுறாங்க. அந்த மாதிரி மீனவர் பிரச்சனையை வந்து ஏற்கனவே தமிழக மீனவர்கள்லாம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்துல அண்ணாமலை சார் இருந்திருக்காரு. தீர்வு காண போறாங்க. ஆனா இதுல என்ன இப்ப இவங்களுக்கு எங்க உறுத்துது அப்படின்னா, நிரந்தர தீர்வு வந்து விடுமோன்ற பயம் வந்திருக்கு. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, மக்களை திசை திருப்பணும் எப்படியாவது. அதனால என்ன பண்ணாங்க, அசம்பிளில வந்து ஒரு ரெசல்யூஷனை போட்டாங்க. கச்சத்தீவை மீட்டு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு. கொடுத்தது யாரு? அந்த பேக்ரவுண்ட்லாம் இப்ப இன்னைக்கு தரவுகள் இருக்கு. இப்ப மீனவர் பிரச்சனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மீனவர் பிரச்சனை வந்து 2-3 முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற கடல் தூரம் வந்து மேக்சிமம் குறைந்தபட்சம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர், மேக்சிமம் ஒரு 42 கிலோமீட்டர், அவ்வளவுதான் இருக்கு. இது வந்து ஓவர்லாப் ஆகும். ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்கு. அது வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னா, கடற்கரையிலிருந்து அந்த நாட்டு கடற்கரையிலிருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து இப்ப என்ன ஆகும், நம்மளோடது வந்து 40 கிலோமீட்டர் கூட இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஓவர்லாப் ஆயிடும். இந்த ஓவர்லாப் பிரச்சனையை வந்து யுனைடெட் நேஷன் லா ஃபார் சி அப்படின்லாம் சி ஏரியான்னு ஒரு லா இருக்கு. அதன்படி அவங்க எடுத்து செய்யலாம், இல்லைன்னா பரஸ்பரமான ஒரு ஒப்பந்தம் போட்டு செய்யலாம். இந்த ஒப்பந்தத்தை தான் பல நாட்களாக, அதாவது இந்திரா காந்தியினுடைய டயத்துல இருந்து இந்த ஒப்பந்தங்களை பத்தி பேசி பேசி, அப்ப வந்து இந்தியாவுல பிரதம மந்திரியா இந்திரா காந்தி இருந்தாங்க. இலங்கையில வந்து சிறிமாவோ பண்டாரநாயக்க அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்களும் லேடி. இவங்க ஆக்சுவலா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற. இவங்க 2 க்ளோஸ் ஃப்ரெண்டும் அடிக்கடி கடித பரிமாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. அதுல வந்து இந்த கச்சத்தீவை பத்தி பேசியிருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு கிஃப்ட் மாதிரி கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவை கொடுத்ததுதான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப மீனவர்கள் பிரச்சனையை எடுத்துட்டு அப்புறமா அந்த பிரச்சனைக்கு வருவோம். நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து, இந்த மீனவர் பிரச்சனை பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு, அதாவது ஆரம்பத்துல வந்து 2 பேரும் பரஸ்பரமா தான் மீன் பிடிப்பாங்க. இலங்கை மீனவர்களும் இங்க வருவாங்க, இந்திய மீனவர்களும் இலங்கை எல்லைக்கு போவாங்க, மீன் பிடிப்பாங்க. ஒரு மாதிரி சுமூகமா தான் ஓடிட்டு இருந்தது. காலப்போக்குல பல நிகழ்வுகள்லாம் நடந்தது. தமிழ் ஈழம் இந்த மாதிரி சிலர்கள்லாம் இப்ப சண்டை வர ஆரம்பிச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், இலங்கை ராணுவம் அதாவது கடற்படை வந்து இந்திய மீனவர்களை எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா இவங்க அந்த தமிழ் ஈழத்துக்கு உதவ போறாங்க, அதனால அவங்கள தடுத்தாங்க, வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ஏதோ அத்துமீறி நுழைஞ்சா பல தூர் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வார்ன் பண்ணி இவங்க போகாம இருந்தாங்க. அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுமூகமா எல்லாம் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மீனவர்கள் வந்து, நான் சொல்றது வந்து சாதாரண சிறிய அளவிலான மீனவர்கள், ஏதோ ஒரு போட் எடுத்துட்டு போவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்கள தாண்டி ஆழ்கடல்ல இந்த விசை படகுகளை வச்சு மீன் வளத்தை வந்து கொள்ளையடிக்கிறது ஒரு தொழிலா மாறிடுச்சு சில அரசியல்வாதர் கையில. அது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து சர்ஃபேஸ் அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தார். இந்த இளைஞர் அகதிகள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக அவர் ஒரு லக்ஸுரி லைனர் ஒண்ணு விட்டுருந்தார். அங்கேருந்து மக்களை கூட்டிட்டு வருது, இங்கேருந்து கொண்டு போய் விடுறது. அது வந்து பெரிய ஸ்டோரி, ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். அதுல வந்து பல ஆயிரக்கணக்கான டாலர்ல ஒரு இன்கம் சம்பாதிச்சார். அதை வச்சு உடனே அப்படியே மீன்பிடி தொழிலுக்கு மாறினாங்க. அதுல ஒரு 2-3 பேர் ரொம்ப எல்லாம் டாப் லெவல்ல இருக்கிற வந்து அரசியல்வாதிகள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த விசைப்படகுகளை வச்சு அங்க இருக்கிற போட்டு எல்லாத்தையும் அடிச்சு எடுத்து வந்துடுறாங்க. அதனால அங்க மீன் வளம் குறைகிறது. அதனால இந்த சாதாரண மக்களால அந்த இடத்துல இல்லன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, நேச்சுரல் நீங்களே சொல்லுங்க, வேற இடத்துக்கு போவாங்க. அந்த வேற இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, அது இலங்கையினுடைய ஜோன்ல வந்தது. அதனால அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை கடற்படை வந்து தடுக்க பாக்குறாங்க. இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை என்ன அப்படின்னா, தினந்தோறும் இது வந்து மறுக்க முடியாத உண்மை, பல பேருக்கு கோபம் வரலாம், ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. கடத்தல் வெகு சாதாரணமாக நடக்கிறது. இந்தியா இலங்கை அந்த பாக் ஸ்ட்ரெயிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நிறைய கடத்தல். அந்த கடத்தலை தடுக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இலங்கை கடற்படையினுடைய பொறுப்பு, கண்டிப்பா செய்யத்தான் செய்யணும். இதுல வேடிக்கை என்னன்னா, இலங்கை கடற்படையில இருந்து இலங்கையில இருக்கிற மீனவர்கள் சாதாரண தோணியில வந்து பண்ணிட்டு போறாங்க. இவங்க விசைப்படகை வச்சு செய்யறாங்க. அவங்களும் மீனவர்கள் தான், இவங்களும் மீனவர்கள். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெரிய இதை போட்டு அடிச்சு தூக்குறீங்க அவங்க அந்த மாதிரி. அதனால அவங்களுக்கு கோபம் வருது. அது ஒரு பக்கம். இப்ப இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்றேன் பாருங்க, இந்தியாவினுடைய கடற்படை ஏன் வந்து இதை தடுக்க முடியாதா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப சோமாலியால வந்து பைரட்ஸ் கப்பல்கள் எல்லாம் தாக்குனாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்றது அரேபியால, ஏமான், சோமாலியா, இங்கெல்லாம்
சூடான் சமீபத்துல கூட நிறைய நம்ம செஞ்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 கப்பல், INS சென்னைன்னு கூட ஒரு கப்பல் போய், நான் சொல்றது இந்திய கடற்படை கப்பல்கள் அங்க போய் அவங்களை காப்பாத்தினாங்களா இல்லையா? அதே மாதிரி தமிழக மீனவர்களை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியும் இல்லையா? ஏன் செய்யல? யோசிச்சு பார்க்கணும். ஏன் செய்யல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இங்க கொண்டு வந்து இப்ப இலங்கை கடற்படை என்ன பண்றாங்க அப்படின்னா, அத்துமீறி நுழைவர்களை பிடிக்கிறாங்க, கடத்தல்காரர்களை பிடிக்கிறாங்க. ஆனா விசைப்படகை வச்சு மீன் வளத்தை அழுற அரசியல்வாதி கிட்ட அவங்க பாஜக படிக்கணும். அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? அவங்க மட்டும் எல்லாம் தாண்டி போலையா? அவங்கள ஏன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க? சாதாரண மீனவர்களை ஏன் பிடிக்கிறாங்க? இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்திய கடற்படையினுடைய கடல் அந்த ஒரு ஷிப் வந்து அங்க நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப இலங்கை கடற்படை என்ன செய்யுதோ அதைத்தான் இந்திய கடற்படையும் செய்யும். இந்திய மீனவர்களே சொல்லும், வராத ஒண்ணும் இல்லை. நம்மளே இருக்கோம், பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பார்டருக்கு நான் போயிருக்கேன். நான் கொஞ்சம் அந்த பக்கம் போக எத்தனிச்ச போது நம்ம இந்திய ராணுவ வீரர் போகாதீங்க சார் அப்படின்னு. இதே மாதிரி தான், ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்க டூரிஸ்ட் போகாதீங்க அப்படின்னா. இதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்திய கடற்படையினுடைய கப்பல் அந்த இடத்துல வந்து நின்று பாதுகாப்புக்கு வந்து நின்னாங்கன்னா மீனவர்கள்ட்ட வார்ன் பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடுங்க. பிடிக்காது, அது பிடிக்காது. கடத்தல்காரர்கள் அந்த இஷ்யூ எடுத்துட்டோம்னா இந்திய கடற்படை என்ன பண்ணுவோம்? சும்மா கை கட்டி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்களா? செய்யுங்க நல்லா செய்யுங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? நடவடிக்கை எடுப்பாங்க. இலங்கை கடற்படை என்ன செய்யுதோ அதேதான் இந்திய கடற்படை செய்யும். உண்டுங்களா? இந்த சிக்கலை வந்து தவிர்க்கிறதுக்காகத்தான் ஏமன், அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் ஏமன், அதுக்கப்புறம் சோமாலியா, நம்ம அரேபியன் சீல இருக்கக்கூடிய கடற்படை இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க. ஈஸியா பண்ணலாங்க பாரத பிரதமரால. இது ஒரு பக்கம். ஆக இந்த பிரச்சனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். மீனவர்களை வந்து கைது செஞ்சாக்க உடனடியா விடுவிக்கிறாங்க, படகுகளை பிடிச்சிட்டு போனா திருப்பி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கறதா நமக்கு கொஸ்டின் இல்லைங்களா? தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பத்திரிகையாளர் சந்திக்கும் போது என்ன பேசுறாங்க அப்படின்னா, கட்சித்தீவு 256 ஏக்கர் மட்டுமே வந்து கச்சத்தீவின் உள்பரப்பு, கண்டிப்பா வராது. அப்படி ஒரு தரிசு இந்தியா வந்து மிகப்பெரிய கடல்களை வந்து கடலாக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாரு. செல்வ பெருந்தகை அவருடைய பேசுறது எப்படி? அதாவது அதுல ஒரு 2 விஷயம் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, இந்த கச்சத்தீவு வந்து ஒரு 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அதனுடைய ஏரியா. அங்க ஒண்ணும் விளைச்சல் கிடையாது, அதை பத்தி கவலை இல்லை. அங்க குடி தண்ணீரே கிடையாது, அதுவும் பிரச்சனை கிடையாது. குடி தண்ணீர் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எல்லா வசதி ஒண்ணுமே அடிப்படையான மனிதர்கள் வாழ்வதற்கான வசதிகள் எதுவுமே அங்க கிடையாது, அதை ஒத்துக்கிறேன். ஆனா அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், பாதுகாப்பு விஷயத்துல அது மிகப்பெரிய ஒரு இடம், ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அது. இதே மாதிரிதான் லடாக். அக்ஷய் சிங் வந்து அங்க விளைச்சல் கிடையாது, ஒரே ட்ரை லேண்ட், பனி பிரதேசம், ரொம்ப குளிர், எவ்ரிதிங் கரெக்ட். ஆனா அது வந்து எல்லை பகுதியில் இருக்கிற மிக மிக முக்கியமான பாதுகாப்பு இடமாச்சே, அதை விட்டு கொடுத்துட்டீங்க. இப்ப இங்கேயும் அதேதான் பிரச்சனை, புரிஞ்சுதுங்களா? சரி, இதை என்ன பண்ணாங்க? இந்திரா காந்தியும் சிரிமாவும் பண்ணாரு. நான் சொன்னபடி கடிதம்லாம் எழுதி என்ன பண்ணிட்டாங்க, இதை இவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு, இது வந்து ராஜதந்திரம் அப்படிலாம். நானும் பார்த்தேன், அப்படிலாம் பேசியிருக்காரு. என்ன ராஜதந்திரம்? சத்த விளக்கமா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு பதில் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், எது வந்து ராஜதந்திரம் அப்படின்னா, கையில இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான ஒரு பாதுகாப்பு இடத்தை விட்டு கொடுக்கறதா ராஜதந்திரம். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க வந்து இன்னொரு இடம் இருக்கு, அதாவது அது என்னன்னா வாட்ஜ் பேங்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி இருக்குல்ல, அதுக்கு கீழ் பக்கமா இருக்கும். வாட்ஜ் பேங்க் அப்படின்னு பேரு, அதுக்கு பேரு. இத வந்து இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த வாட்ஜ் பேங்க் இருக்கு பாருங்க, இந்தியாவினுடைய எக்கனாமிக் ஜோன்ல வருது. அது உள்ளே இருக்கு, ஜஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளே இருக்கு, 50-60 கிலோமீட்டர் உள்ளே இருக்கு. அத வந்து இலங்கை நமக்கு விட்டு கொடுத்ததா சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ரைட் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, கச்சத்தீவை எங்களுக்கு கொடுத்துருங்க. சரி, அந்த வாட்ஜ் பேங்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடல்ல ஆழத்து, கன்னியாகுமரியில இருந்து கடல் உள்ள இருக்கு.
ஒரு நிலப்பகுதி. அதுக்கு என்ன காரணமா சொன்னாங்கன்னா, அங்க வந்து மீன் வளம் இருக்கு, பயோடைவர்சிட்டி இருக்கு. இத பத்தி அப்ப 1076 தான் கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு போச்சு. 74 வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி இந்திரா காந்தி அம்மையார் வந்து கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு பரிபூரணமா ஆதரவு கொடுத்தது அப்போதைய தமிழக முதல்வர் தான். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அது எதனால கொடுத்தாரு, வாய மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டாரு, அக்செப்ஷன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு சில கம்பல்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து மறைக்க பார்க்க கூடாது. ஆமா, இந்த மாதிரி கம்பல்ஷன் இருந்தது, நாங்க கொடுத்துட்டோம், இல்லைன்னா மத்திய அரசு எங்க ஆட்சியை கவுத்துருவாங்க போல இருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து சரி, இந்த வாட்ச் பேங்குக்கு வருவோம். நம்ம வாட்ச் பேங்க் வந்து இலங்கை நமக்கு என்ன கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு, நம்ம எக்கனாமிக் ஜோன்ல இருக்கிறது. ஆனா பூசி மொழிகிட்டாங்க. இப்பவும் நீங்க கேட்டீங்கன்னாக்க அதை பத்தி வந்து பூசி மொழிதான் சொல்லுவாங்க. அது வந்து இலங்கையோடது, அந்த அக்ரிமெண்ட்ல பாருங்க, நீங்க வந்து அங்க அதை சொந்தம் கொண்டாடலாம், உங்களுடைய சாவரின் ஏரியாவாக மாறிவிடும், இறையாண்மை இடமாக அது மாறிவிடும், கச்சத்தீவு எங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இப்படி எல்லாம் பேசுவாங்க. கச்சத்தீவு வந்து நிலம், இது கடல் அடியில் இருக்கிற பகுதி. மீன் வளம் மட்டும் முக்கியம் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் தான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். அதை தார வந்துட்டான். இப்படி எல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன், ஏதாவது நம்மள திட்டத்தான் செய்வாங்க. அந்த மாதிரிதான். சோ இப்ப வந்து உங்களுக்கு அந்த கச்சத்தீவினுடைய இதை எப்படி காம்பன்சேட் பண்றோம், இது என்ன வேடிக்கைன்னா, அது 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான், உங்களுக்கு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். நீங்க கடல் அடியில போய் 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுக்கல, என்னங்க அர்த்தம்? நாங்க என்ன, எனக்கு வந்து அந்த இடத்துல நான் கடற்படை அமைக்க முடியுமா சொல்லுங்க? மீன் வளம் இங்கேயும் தான் இருக்கு. அந்த காலத்துல வந்து எனக்கு நான் சரித்திர ஆதாரபூர்வமா படிச்ச விஷயம்லாம் எப்பவோ படிச்சதுதான். அதெல்லாம் வந்து என்னன்னா, அங்க முத்துக்குவியல் எக்கச்சக்கமா இருக்கணும். அங்க கச்சத்தீவு ஏரியால வந்து முத்துக்குவியல் எக்கச்சக்கமா இருக்கணும், பவழங்கள் இருக்கு. அதை தவிர மீன் வளம் எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்காக வந்து காத்திருப்பாங்க அந்த காலத்துல, ரொமானியர்கள்லாம் வந்து காத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிச். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இத பத்தி ஒரு குணரத்னான்னு பேர், அவர் பேர், அவர் வந்து சிங்கப்பூர்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு, நான்யாங் யூனிவர்சிட்டி. அவர் நிறைய எழுதியிருக்காரு. அவர் கூட என்ன சொல்றாருன்னா, கச்சத்தீவு வேணும்னு சொல்றவங்க வந்து இது வெறும் வந்து மீன் வளத்துக்கோ இதுக்கோ கிடையாது, வேற ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இதுக்காகத்தான் இது இப்ப கையில எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் நமக்கு கிளியரா தெரிய வருது, இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டுக்காக எடுத்தது, மீன் வளத்துக்காக. கச்சத்தீவுல வந்து யாருமே இல்ல, வருஷத்துக்கு 2 நாள் தான் அந்தோனியார் திருவிழான்னு ஒண்ணு நடக்கும். ஓகே, தூய அந்தோனியார் ஆலயம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்றேன், அது வந்து கொஞ்சம் மனசு புண்பட்டாலும் இதுதான் உண்மை. சினிமாவோ பண்டாரநாயக்க குடும்பம் வந்து இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து போய் அங்க செட்டில் ஆனவங்க தான் ஆதி காலத்துல. அவங்க வந்து பிரசிடென்டா வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து மதம் மாறியவர்கள். இந்து மதத்தில இருந்து இந்த கச்சத்தீவுல போகக்கூடிய மதம் மாறியவர்கள். அதனால வந்து இது வந்து நிறைய விஷயம் இருக்கு இதுல பின்னாடி. இப்ப வந்து என்ன அப்படின்னா, முக்கியமா என்ன அப்படின்னா, மீனவர்கள் தயாரா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, மீனவர்கள் தயாரா இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் சொல்றாரு, இலங்கையை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவுல ஒன்றும் அப்படி உணர்ச்சி பூர்வமான அட்டாச்மெண்டே கிடையாதுங்கிறாரு. இப்ப அதை என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, கச்சத்தீவை மீட்டு எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, அது ஒரு தடவை கொடுத்தாச்சு எப்படி எடுக்க முடியும்? அந்த மாதிரி கிடையாது. இது ஒண்ணும் நான் உனக்கு சாக்லேட் கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டேன், இனிமே அதை எப்படி வாந்தி எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரி கிடையாது. இது நிலம் அங்க இருக்கு, அதை வந்து பல விதமான முன்னெடுப்புகள் மூலமா செய்ய முடியும். இலங்கைக்கு பல உதவிகள் நம்ம செய்யறோம், அதுக்கு பிரதி உபகாரமா இதை வாங்கலாம். நம்பர் 1 இந்த பாருங்க, என்னுடைய பார்வையில் என்னன்னா, கச்சத்தீவு முழுமையாக நமக்கு வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அதுதான் வந்து பாஜக தலைவர், தமிழக தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நாங்க எடுப்போம் அப்படின்னு. காலதாமதமாகலாம், அது எப்ப வரும்? ஏன்னா எல்லாருக்கும் இங்க என்ன, உடனே வந்து இந்த 2 minutes நூடுல் மாதிரி சொல்லிட்டாரு, உடனே நாளைக்கே வந்து பட்டா எழுதி கொடுத்துருங்க, அந்த மாதிரி எல்லாம் வராது. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ்ல ரொம்ப டைம் ஆகும். அந்த மாதிரி அது ஒண்ணு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா கச்சத்தீவு எந்த மாதிரி பண்ணலாம்னா, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடணும். அப்ப எங்களுடைய நேவி அங்க வைக்கணும். அது எதுக்காகனா பல காரணங்கள் இருக்கு, நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். பல காரணங்கள் இருக்கு. எங்களுக்கு வந்து அது பாதுகாப்பு இடம், அதனால அந்த உரிமை அந்த மாதிரி இது அதை நாங்க பரிபூர்ணமா யூஸ் பண்றது விட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த எக்கனாமிக் ஜோனையே எடுத்துருங்க. நம்ம 2 பேரும் பாலமே கட்ட போறோம், அப்புறம் என்னங்க, பாலம் கட்ட போறோம், தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் பாலம் கட்ட போறான்னு ஒப்பந்தமா எப்ப ரணில் விக்ரமசிங்க காலத்திலேயே MOU போட்டாச்சு. இப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணதான் மோடி போறாரு. சிங்களத்தீவிற்கோ பாலம் அமைப்போம்ன்றது பாரதியாரோட கனவு நனவாக்க போறாரு. அது மாதிரி இந்த மாதிரி பல சாத்தியக்கூறுகள் இருக்கு.
ஒண்ணு நம்மளே எடுத்துக்கலாம், இல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், நாங்க வந்து அங்க நேவி வைக்கிறோம், இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் செய்யலாம். அப்ப வந்து நம்ம தமிழக மீனவர்களுக்கு இது விசைப்படகை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அரசியல்வாதிக்கு யாராவது எடுத்து சொல்லி, அப்பா கொஞ்சம் நீங்க நிறைய பிசினஸ் வச்சிருக்கீங்க, இதை கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவல் மிக்க நன்றி சார். ஓகே, நன்றி, வணக்கம்.